கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 3:24. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து காண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஒபரபரா ஒபிரபரா ஒப்பரா ரிபஷபரா ஒபரா ரிகஷபரா ரிகரா ரிகரிகரா ரிக மகரிகரகரா ரிபஷப ரிபரபரா. பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே என்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா என்மேலும் வருபவரே. ஒரு உரிரா அப உபரா அப்பரா ரிப சபரா உபரா ரிப உபரா உபரா உகி உபரா உபரவ உபரவரா ரிகரவ ரிகரவரா. சகலமாம் அடைத்தவரே சார்வா வல்லவரே, சகலமாம் அடைத்தவரே சார்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வல்லமையோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வல்லமையோ பலனாம். மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 3வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அப்பொழுது எப்பொழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காரியத்தை செய்து முடிச்ச பிறகு இங்க ஒரு வார்த்தை என்னன்னா பதிலாக, சுகந்தத்திற்கு பதிலாக துர்க்காண்டகம், கச்சைக்கு பதிலாக கயிறு, மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டை, ஆடம்பரமான வஸ்திரத்திற்கு பதிலாக ரட்டும், அழகுக்கு பதிலாக கரிய பொருளும் இருக்கும். பதிலாக பதிலாக பதிலாக. இங்கிலீஷ்ல இன்ஸ்டட், இன்ஸ்டட்னா இதுக்கு பதில் இது. இன்ஸ்டட் INSTEAD இன்ஸ்டட். இன்னைக்கு நம்ம இது கிரேக்க மொழியில தான் இருக்கு. எபிரேயர்ல நான் தேடி பார்த்தேன் காணும். ஸோ கிரேக்க வார்த்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். பதிலாகங்கிறதுக்கு என்ன கிரேக்க வார்த்தைனா எபிகே மை, எபிகே மை, MAI மை, EPI எபி, KEIMAI, KEIMAI எபி கமை. இதுக்கு என்ன ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுக்கு பதில் என்றொன்று. எதற்கு பதில் எதுங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. அதாவது
ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம ஒன்று கொடுப்போம். என்னை பார்க்க இந்த பிள்ளைகள் வருவாங்க, ஸ்டூடெண்ட். இந்த கிட்கேட் உள்ளதுலேயே குட்டி சைஸ் கிட்கேட் வரும், மற்ற சாக்லேட் வரும். அந்த டாக்டருக்கு வந்து கிட்கேட். நான் எனக்கு பிடிச்ச ஒரு காஃபி பைட்னு ஒன்று இருந்துச்சு. பாப்பா நான் இதை எடுத்துக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொன்னேன். சார் ஆனால் நீங்கள் கிட்கேட் எடுக்கணும் சார். அதாவது அந்த பொண்ணுக்கு என்னன்னா, டாக்டருக்கு நான் ஒரு பெரிய பரிசு கொண்டாந்து கொடுத்துருக்கேன். நான் ஒரு பதில் ஒன்று பரிசு கொடுத்தேன், ஒரு அழகான ஷீட். இதை வச்சுக்க பாப்பான்னு சில பிள்ளையை ஜாப் பண்ண சொல்லுவாங்க, சில பிள்ளையை அப்படி போயிடுவாங்க. அப்போ இன்ஸ்டன்ட்ங்கிறது என்னன்னா, அவன் எனக்கு ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுக்குறேன். இன்ஸ்டன்ட் ஆனால் ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த இன்ஸ்டன்ட்ங்கிறத நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 23வது அதிகாரம் 23வது வசனம். இன்ஸ்டன்ட் சிலுவையிலே அறைய வேண்டியது பாருங்க. 19வது வசனம். அங்க பரபாஸ்ங்கிற ஒருத்தனை காவலில் வச்சிருக்காங்க. பிலாத்து விடுதலை பண்றதுக்கு ஒரு பிரச்சனை வருது. 10வது வசனம். ஜனங்கள் எல்லாம் அதை கேட்ட பொழுது, இவனை அகற்றும், பரபாஸ் எங்களுக்கு விடுதலையாக்கும். இன்ஸ்டன்ட் ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சொல்ற மக்கள் அத்தனை பேரும் நன்மைகளை பெற்றவர்கள். இந்த நன்மைகளை பெற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவனை அப்படிங்கிறாங்க, பரபாசை விடுதலையாக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்டிடியூட். இன்ஸ்டன்ட் ஒரு சடங்காச்சாரம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி வரும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சுதந்திர தினம்னு வரும் பொழுது ஜெயில இருக்கிற சில கைதிகளுக்கு விடுதலை கொடுப்பாங்க. அவங்களுக்கு தண்டனை இன்னும் காலங்கள் இருக்கும், நாங்கெல்லாம் விடுதலையா இருக்கோம், அதனால நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி. இது இன்ஸ்டன்ட் கிடையாது. ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நீங்க எல்லாம் போப்பா, தண்டனை அனுபவிச்சிட்டீங்க, கோ 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 அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிகேமி பதிலாக இது வந்து அர்ஜிட், அவங்க அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்க. ரெண்டாவது ஒரு வார்த்தை பார்க்க போறோம், அது எபிஸ்டிமி. கீமி இப்ப ஸ்டீமியா மாறுது. EPHISTEMI ஸ்டீமி. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் கிடையாது, டீச்சிங். இது என்ன, உங்களுக்கு வாசனத்தை காட்டுறேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். இது என்னன்னு நீங்க புரிந்து கொள்றதுக்கு 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 3வது வசனம். 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஒரு பக்கம் ஆரோக்கியமான உபதேசம்ன்றது வந்துகிட்டே இருக்குது, அது பரத்திலிருந்து வருது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது, சபைக்கு வருது, சபைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வருது ஆரோக்கியமான உபதேசம். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சவுண்ட் டாக்ட்ரின். இந்த சவுண்ட் டாக்ட்ரின்ங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்டான்லி அவர் இந்த மாதிரி சவுண்ட் டாக்டர்ல நிறைய கேசட்ஸ் ரிலீவ் பண்ணிருக்காரு. அது எல்லாமே நான் கேட்டு என் பிரெயின்ல இருக்கு, என் இருதயத்தில் சவுண்ட் டாக்டர். அதனாலதான் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். பொறுக்க மனது இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம்னா, அவங்க இருதயம் எதை தேடுதுன்னா, தங்களுக்கு எது ஆசீர்வாதங்கிறது தான் தேடுது. அது ஆசீர்வாதமான உபதேசம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, ஆனா அது ஆசீர்வாதம் கிடையாது. சரி, செவித்திறன் உள்ளவர்களாகி. இந்த செவித்திறன்கிறது என்னன்னா, காதுகள்ல விருத்த சேதனை பண்ணாங்க. உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தை வரும்போது அது உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அது மாறும். அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். செவித்திறன் வேண்டாம், இது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும். ஆகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை. அப்ப ஆரோக்கியமான உபதேசத்துக்கு இன்ஸ்டன்ட் சுய இச்சைக்கு ஏதோன போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கணும். பாத்தீங்களா, ஒன்னு வேண்டாம், ஒன்னு வேணும், சப்ஸ்டிடியூட். அங்க ஒரு பர்சனை காட்டின, பரபாஸ் நிற்கிறான், கொலைகாரன், கொள்ளைக்காரன்,
சீல்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யாதவர். எங்களுக்கு இயேசுவை தான் சிலுவையில் இறங்கணும் அப்படின்ட்டாங்க. இதுதான் சப்ஸ்டிடியூட். இந்த சப்ஸ்டிடியூட்டை எபி ஸ்டிமி அப்படின்னு பார்த்தோம். சரி, இதுல என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். இங்கே ஒரு சப்ஸ்டிடியூட் உங்களுக்கு காட்டுறேன். 12 நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். நம்பிக்கையில உறுதிங்கிற ஒரு காரியம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்குது. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கிறோம், அதனால நமக்கு எந்த உபத்திரம் வராது நினைக்கிறோம். ஆனா உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கும். சந்தோஷத்துக்கு இன்னொன்னு வருது உபத்திரம். உங்களால பார்க்க முடியாது. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும்? நோமிசத்துல வந்தார் பரவாச பார்க்க முடியும். நீங்க அன்னைக்கு பிறந்திருந்தீங்கன்னா பார்க்க முடியும். ஆனா இதெல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதையில் கிடைக்கிற சப்ஸ்டிடியூட். உங்கள் பாதை என் பாதையில் வழியாக செல்லும்போது இந்த சப்ஸ்டிடியூட்டை நம்ம பார்க்க முடியும். 12வது அதிகாரம் 12 உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். இப்படி பொறுமையா இருக்கிறதுக்கு தேவை என்னன்னா ஜெபத்திலே உறுதியாக தடுத்துங்க. அப்ப ஜெபம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு பக்கம் உபத்திரம் நடந்துகிட்டு இருக்கு. ஜெபத்திற்கும் உபத்திரத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. நம்ம நினைப்போம் ஜெபிக்க 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 எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எஸ் ஆகும். ஆனா அந்த பாதையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஒரு உதவி. அடுத்து பாருங்க 14 சொன்னோம், உங்களை துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதிங்க. சப்ஸ்டிடியூட். துன்பப்படுத்தவர்களை நீங்க துன்பப்படுத்துறீங்கன்னா அது நார்மல். ஆனா ஆப்போசிட் சப்ஸ்டிடியூட் துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறதா சபிக்கிறது. அப்ப ஆப்போசிட் வந்து சபிக்கிறது. இந்த சப்ஸ்டிடியூட் நான் உங்களுக்கு கஷ்டம். சரி, இப்ப இதுல இன்னொரு வார்த்தை உங்களுக்கு ஸ்டெட் ஃபாஸ்ட் அப்படின்றது. ஸ்டெட் ஃபாஸ்ட்னா இதுல வந்து நம்ம உறுதியா அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இதை மாறவே மாறக்கூடாது. அந்த ஸ்டெட் ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிரே வார்த்தை, அது கட்டாயம் நீங்க தெரியணும் அவசியம் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு வார்த்தை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ரோஸ்கேரியா ப்ரோ PRO ப்ரோ. இந்த ஸ்ட்ரெட் ஃபாஸ்ட்க்கு ஸ்ட்ராக் SKARTREO PROSKARTREO. சரி இருக்கட்டும். இப்ப இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். இது என்ன வார்த்தை? இங்கிலீஷ் இம்போஸ்ட். IMPOSED இம்போஸ்ட். பதிலாக இம்போஸ்ட். இது உங்க மேல அழுத்தப்படுகிறது அப்படின்றது. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, துணி கடைக்கு போறீங்க. சுடிதாரும் எடுக்கலாம், சேலையும் எடுக்கலாம், பேண்ட் எடுக்கலாம், ஜிப்பாவும் எடுக்கலாம். அது சாய்ஸ் இருக்குது. அது யாரும் உங்க மேல இம்ப்ரோஸ் பண்ண மாட்டாங்க, அது உங்க மேல ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஐயா நீங்க பச்சை கலர் தான் இருக்கும் சொல்லவே மாட்டாங்க. பச்சை கலர் இருக்கும், வேணா எடுத்துக்கோ. ஹோட்டலுக்கு போறீங்க, பல சாப்பாடு இருக்கும், உங்களுக்கு தேவையை நீங்க கேட்டு வாங்க. அது இம்போஸ்ட் கிடையாது. ஆனா இப்ப நான் பார்க்கறது எம்போஸ்ட். அந்த இம்போஸ்டுக்கு என்ன வார்த்தை கொடுத்தோம்னா அதே எபிகமியை தான் பார்க்கிறோம். EPIKEIMAI எபிகமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிளேஸ்ட் அப்பான் தம், இட் இஸ் ஃபோர்ஸ்ட். அது அங்க தூக்கி அங்க வைக்கிறாங்க. ஆண்டவர் இதை உங்க மேல வைக்கிறாருங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ இது புரியலன்னா, இந்த வார்த்தையை நம்ம கத்துக்கிட்டோம்னா நமக்கு அது வெளிச்சம் கிடைக்காது. இந்த இட் இஸ் ஃபோர்ஸ்ட்ங்கிறது என்ன ஒரு உதாரணம் அவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 11வது அதிகாரம் 38வது வசனம், லாசருடைய கல்லறை முன்னாடி ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. அது இம்போஸ்ட். அது வைக்கப்பட்டு தான் இருக்கணும். வாசல் திறந்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னொரு பாடி வருதா, இந்த கல்லை நவுட்டி அந்த பாடியை உள்ள வச்சுட்டு இட் இஸ் எபிகமை, இட் இஸ் இம்போஸ்ட். ரைட், இது ஒரு உதாரணம். ரெண்டாவது உதாரணம் எங்க பாக்குறேன்னா, யோவான் 21வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு சப்ஸ்டிடியூட் பார்க்கணும். பேதுருவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்மோட கூட இந்த ஆண்டவர் வந்து இனி கிடையாது, செத்து போயிட்டார், சிலுவையில் மறிச்சிட்டார்.
நீ நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ட்டு வலையை தூக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போயிட்டார். மீன்களை பிடிக்கிறாரு, கிடைக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு. அவர் சொன்ன உடனே வலையை போட்டான்னா நிறைய மீன் கிடைக்குது. ஆனா அந்த மீன் அவங்களால சாப்பிட முடியவில்லை. அதனால அதற்கு பதில் எபிகமையா, இட் இஸ் ஃபோர்ஸ்ட். பச்சை மணி திங்க முடியுமா? முடியும். ஆனா ஆண்டவர் கரி நெருப்பு போட்டு அப்பத்தையும் மீன்களையும் ரெடியா சுட சுட வச்சிருக்காரு. இட் இஸ் இம்போஸ்ட் எபிகமை, இட் வாஸ் ஃபோர்ஸ்ட். அவங்க சாப்பிட்டு தான் ஆகும். அவங்க இல்லைங்க, நாங்க எங்க பச்சை மீன் இருக்கு, அதை நாங்க சாப்பிட சொல்ல முடியாது. இம்போஸ்ட். ரைட். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 19வது வசனத்துல இன்னொரு இம்போஸ்ட், அது எபிகமை. அது என்ன? யூரோக்ளையான் புயல் வந்துருச்சு. அதான் தென்றல் வந்திருக்கு, படகு நல்லா ஜாலியா போயிருக்கு. அவங்களாம் ஆண்டவர் துதிச்சு பாடினாங்களா இல்லை என்ன பாடினா ஏதோ சம்திங் ஹாப்பியா இருந்திருக்காங்க. இப்போ நாங்க போற பாதையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்த உடனே கடல் கொந்தளிக்குது, படகு ஆடுது, உள்ள தண்ணி வருது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா தளவாட சாமான்களை தூக்கி கடல்ல போடுறாங்க. உள்ள வரும்போது அதை கரெக்டா அக்கௌண்ட் வச்சு அங்க 2 பேர் மெயின் இன்சார்ஜ் இருக்காங்க. ஒருத்தர் ஓனர், கப்பலுக்கு ஓனர். 2வது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டன். இப்ப கேப்டனும் ஓனரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. எப்ப அந்த தளவாட சாமான் இந்த சரக்கு எல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, சரக்கை தூக்கி வெளியில கடல்ல தூக்கி போடு. அது இட் வாஸ் இம்போஸ்ட். ஆசை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அங்க போன உடனே அக்கௌண்ட் கொடுக்கணும். இப்ப அவங்க சொல்ல முடியும், நாங்க உயிர் தப்பி வந்ததே பெரிய காரியம், அப்படி ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆனா இம்போஸ்ட். சரி, இன்னொரு இம்போஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் சொல்லுகிறாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்றாரு, ஆப்ஷன்லாம் கிடையாது எனக்கு. ஆண்டவர் ரட்சித்தார், எனக்கு தரிசனமானார். சுவிசேஷம் எனக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக மரித்தார், வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர் வந்தார். அது என் மேல் விழுந்த கடமை, நான் இதை அறிவிக்கணும். இட் வாஸ் இம்போஸ்ட் எபிகமை. சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம செய்திக்குள்ள போகிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப இது என்னன்னா, என்னது இம்போஸ்ட் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆகுது. பழைய ஏற்பாட்டுல ஒரு மிருகங்கள் பலியாகுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் தன்னுடைய சுய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியனாக உள்ளே நுழைகிறார். நம்ம எதை பார்த்தாச்சு. இதை நம்ம செய்திக்குள்ளே கடந்து வருகிறோம். இருபத்தி 3வது அதிகாரம் 24வது வசனம். இப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான உங்களுக்கு வார்த்தை காட்டப் போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருகி போகுதல். வாசிப்போமா? 3வது அதிகாரம் 24வது வசனத்துல அழகுக்கு பதிலாக அழகு. இப்ப நம்ம பார்த்த அத்தனை ட்ரெஸ் எதுக்காக போட்டாங்கன்னா, தங்கள் மானத்தை மறைக்கிறதுக்காக கிடையாது. 2 வகையான ட்ரெஸ் நான் பார்த்தீங்க. ஒரு சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கும், அது விலை அநியாயத்துக்கு இருக்கும். சரி, அதே நான் சொல்றேன். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது நான் போடுறது ரெடிமேட் ட்ரெஸ். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. நான் டாக்டர் மாதிரி கொடுப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லாமே பிராண்டட் ட்ரெஸ் தான் எனக்கு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு டெய்லர்கிட்ட எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. அது தெப்பத்துக்கிட்ட அந்த கடையெல்லாம் போயிடுச்சு. அது ரொம்ப சின்ன கடையாக இருக்கும். நான் எங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் போவோம். அவர் அளவு எடுப்பார், அளவு எடுத்து குறிச்சிக்கிடுவார், எங்களுக்கு தச்சு கொடுப்பார். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு புது ட்ரெஸ்ஸு தச்சு போடுறது. அது ஒரு காலத்தில் நாங்கள் போட்டோம். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே போயிட்டாங்க. என்னன்னா, அவங்களா டிசைன் பண்ணுவாங்க. நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது
இந்த 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 இது வந்து பின்னாடி இருக்கும். நாங்கள் பின்னாடி ஒரு ஜிப் போட்டிருக்கோம். அப்போ போட்டு இங்கே ஒரு பாக்கெட் இருக்கும், அந்த ஜிப் பின்னாடி இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மாவுடைய பிரெயினில் வந்த ட்ரெஸ். இதெல்லாம் அழகுக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. ஆனால் நம்ம பார்க்குற இது என்னன்னா, இதெல்லாமே அழகுக்காக செய்கிறது காரியம். இப்போ கருகி போகுதல்ங்கிற ஒரு காரியத்துக்கு ஒரு ஆப்போசிட்டான காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த ஆப்போசிட்டாக இருக்க வேண்டியது அந்த வகையாச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனம், சீயோனிலே மீதியா இருந்து. நம்ம மீதிங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை நம்ம தியானிச்சிட்டோம். அந்த மீதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசம். அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் கிடையாது, 90% தள்ளி விட்டுறாங்க. 10% தான் மீதியா பார்க்கிறோம். அந்த மீதியா இருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன், எருசலேமிலே தரித்து இருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தவன் சொல். இப்ப சங்கீதம் சண்டேல ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, நேற்று முந்தானத்து ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, அவளுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஜெபம் பண்றதுக்கு வந்தான். நான் சொன்னேன், ஏமா நீ விக்கிரத்திலிருந்து ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்து நீ சண்டே ஈவினிங் தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்ப. சண்டே ஈவினிங் நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். திரு திருன்னு முழிச்சா, சண்டே பைபிள் ஸ்டடி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அடுத்த நாள் நான் யாரையுமே கூப்பிட மாட்டேன். எனக்கு நான் கூட்டத்துக்கு மாலை சேர்க்கிறேன். ஆனால் என்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு வந்த பிள்ளைகிட்ட நான் கிளீனாக சொல்லிடுவேன். நான் ஜெபம் பண்ணேன், நான் ஒரு ஜெபம் பண்ண எதுவுமே நடக்காது. அவ இல்லை, ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு விக்கிரத்திலிருந்து கொண்டாந்துருக்காரோ, நான் சின்ன பைபிள் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அது பிரசங்கம் பண்ண தெரியுமா? அது தெரியாது சார். உனக்கு எல்லா அறிவும் இருக்குல்ல? இருக்கு சார். அப்ப அந்த பெண் அல்லது நீங்க, எனக்கு தெரியும், நான் தான் மெசேஜை கொடுக்குறேன். அந்த தொகையிடுற லிஸ்ட் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வர ஞாயிற்றுக்கிழமை அந்த கண்டினியூஷன் இருக்குது. அந்த தொகையிடுறது ஆண்டவர் எப்படி தொகையிடுவார் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார என்ன செய்யறாருன்னா கறிக்கிறாங்க, தீ வச்சு கறிக்கி வச்சுருவாங்க, மூஞ்செல்லாம் கறிக்கி விட்டுறாங்க. ஆனா ஒரு கூட்டத்தை எதுக்கு வைக்கிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தன் சொல்லப்படுவான், பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இதுதான் ஆண்டோடைய நோக்கம். சரி, முதல் நோக்கத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ரெண்டாவது, ஒரு சாபத்தை நம்ம பார்க்கிறோம். கருகி போறதுடைய காரணம்னா இது சாபம். சாபத்தை பார்ப்போமா? லேவியாராகமம் 26வது அதிகாரம் 16 26:14, நான் உங்களுக்கு செய்ய போறது என்னவென்றால் சாபம். காரணம், என் உடன்படிக்கையை மீறி போனீர்கள். கண்கள் பூத்து போகும், இருதயம் தூவலும், திகில் ஈலை காய்ச்சல் உங்களுக்கு வர பண்ணுவேன். உங்கள் விதைக்கும் விதைகள் விருதாவாகும், உங்கள் சத்ரு அதன் பலனை தின்பார். இது எல்லாமே என்னன்னா, கண் ஏன் பூத்து போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதில் விக்கிரத்தை பார்க்கறாங்க. இப்படி செய்யும்போது சப்ஸ்டியூட், ஒரு பக்கம் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டியது, ஆனா அவங்க சாபத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 26வது அதிகாரம் முதல் வசனத்துல, நீங்கள் உங்கள் விக்கிரகங்களையும் சொருபலை உண்டாக்காமலும் சித்திரந்தித்த கலை நமஸ்காரியாமல் நீங்க இருக்கிறதற்கு இங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா அது சாபமா தான் உங்க தலையில உட்காரும். எதுவரை இந்த சாபம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்ற உபாகமம் 28வது அதிகாரம், எதுவரை இந்த சாபம் உங்களை பின்தொடரும். 28-22, கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயிருக்கிற விஷயப்பணியினாலும் வாதிப்பார், நீ அழிய மட்டும். டெத் தாங்க ஃபைனல். இவர்கள் உன்னை பின்தொடரும். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார், பாஸ் ஓவர் உங்களை கடந்து போகிறார். ஆனா இது அப்படி கிடையாது. டெத் வர இதெல்லாமே உங்க பின்னாடி வரும், உங்களால தப்பிக்கவே முடியாது. இத ஒரு பெரிய இன்னொரு லிஸ்டாக நம்ம பார்க்கிறோம். லிஸ்ட் பார்க்கிறோம். உபாகமம் 32வது அதிகாரம்
24. அவர்களை பசியினாலே வாடி எரிபந்தத்தினாலும் உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். டெத் வர சொன்னேன், ஆனா அடுத்த ஸ்டெப்பையும் காட்டிட்டாங்க. துஷ்ட மிருகங்களின் பற்கள், தரையிலே ஊறும் பாம்புகள் விஷத்தை அவர்களுக்குள் அனுப்புவேன். எதற்காக அனுப்புவேன்? விக்கிரத்துக்கு பின்னாடி போயிட்டார். அப்ப ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சாபத்தை இது ஆண்டவர் அனுப்புறார். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அதைத்தான் கருகிற காரியம் அப்படின்னு பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வராம இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 16:9. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால் தகிக்கப்பட்டு, அதே தான் கண்டினியூஷன். இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார் இல்லாமல் அதை மகிமைப்படுத்தவில்லை. நம்ம அதை மகிமைப்படுத்தணும். உமக்கு மகிமை தாருகிறோம்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த வாதைகளை ஆண்டவர் அனுப்ப மாட்டார். அப்ப ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் தலையில துப்பட்டா, ஒரு பெரிய ஒரு டர்பன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் உறிஞ்சி போட்டுட்டு அவளை பிளாக்கா மாத்திர கரிக்கிறார். அது வராம இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 16:9 அவங்க மனம் திரும்ப வேண்டும் பார்க்கணும். வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 9 இவங்க எப்படி வாங்கினா சிறுக்காக வாழ்ந்த ராஜாக்களுக்கு புகையை பார்க்கணும். இந்த புகைங்கிறது அவங்க கருகை வைக்கிறது. செருக்குங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய் விட்டா வேற ஆள் கிடையாது. சரி, இப்ப அந்த சப்ஸ்டியூட்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். முதல்ல மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டை. எங்களுக்கு வந்த மொட்டை இயற்கையில வந்துருச்சு, எங்க அப்பாட்ட கிடையாது, எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்சலோம், அவனுக்கு இருந்த மடி, அந்த முடி சுருட்டல் வேற யார்ட்டும் இருக்காது. ஆனா அதே அவனுக்கு என்னது ஒரு சாபமா மாறிடுச்சு. ஏசாயா 15வது அதிகாரம் 2வது வசனம் 12. அழும்படி மேடைகளாகிய பாயிட்ஸும் தீபோர்டும் போகிறார்கள். நேபாவின் நிமித்தம் நெட்சாவின் நிமித்தம் மோவாப் அழுகிறது. அவர்களுடைய தலைகள் எல்லாம் மொட்டை அடிக்கப்பட்டது, தாடிகள்லாம் தட்டு. மொட்டைங்கிறது என்னன்னா செழிப்பெல்லாம் போய் ஒரு மொட்டை. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனுடைய ஆத்துமா அவனுக்கு கிளேசப்படுகிறது. ஆயுதம் இதுதாங்க மாற்றம். உங்க ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருப்ப. ஆனா இந்த கருகி வந்த உடனே ஆத்மா அவுட் ஆகி போச்சு. ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இதெல்லாம் மாறாம இருக்க ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 32வது அதிகாரம் 9வது 32. சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே, ராஜாக்கள் சுகமா வாழ்ந்துருந்தாங்க. ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமார்த்திகளை என் வாசனத்திற்கு செவி கொடுங்கள். வாசனத்திற்கு செவி கொடுங்கள். செவி கொடுத்தாச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. யோபு இதை இன்னும் அழகாக விளக்கமாக சொல்லுகிறார். யோபு என்ன சொல்கிறார் பாப்போம். யோபு 16வது அதிகாரம் 15வது வசனம். யோபு 16:15. நான் ரட்டு சிலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்தி கொண்டேன், என் மகிமை புழுதியிலே போட்டுவிட்டேன். அவர் பட்ட பாட ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார். இதான் இங்க எப்படி இருந்தேன் நான், இந்த மாதிரி ஆகிப்பட்டு. இதனுடைய அடிப்படை என்னன்னா, எரேமியா 4வது அதிகாரம் 8வது வசனம் 4:8. தேவ கோபம் திரும்ப வேண்டும். 4:8. இதன் நிமித்தம் இரட்டையை கட்டிக்கொண்டு புலம்பியாளுங்கள். கர்த்தருடைய உக்கரவும் நம்ம விட்டு திரும்பவில்லையே. திரும்பிச்சுன்னா அந்த சமாதானத்தை கொடுப்போம். தேவ கோபம் இருக்கிறவரை இப்படிதான் இருக்கும். அதே எரேமியா 6வது அதிகாரம் 26வது வசனம் 6:26. என் ஜனமாகிய குமார்த்தியே, நீ இரட்டை கடித்துக் கொண்டு சாம்பலிலே புரண்டு
ஒரே புத்திரனுக்காக புலம்புறது போல மனம் கசந்து புலம்பு பாலாக்கரவன் சடுதியாக நம்ம மேலே வருவான். வரல, எதையுமே சொல்ல. இப்ப நீ இதை செய்ய, ஆண்டவர் பாலாக்கரன் வராம பார்த்துக்கிட்டார். ஆனா வந்தா மொட்டை அடிச்சுவாரு, அழகெல்லாம் கருகி போயிடும். புலம்பல் 2வது அதிகாரம் 10வது வசனம். புலம்பல் 2:10. சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையிலே உட்கார்ந்து மௌனமாயிருக்கிறார்கள். தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டார்கள், ரட்டு உடுத்தியிருக்கிறார்கள். எருசலேமின் தலை கவிழ்ந்து தரையில். இதெல்லாத்துக்கு காரணம் என்ன? மனம் திரும்பல, விக்கிரத்தை விட்டு இந்த பாலாக்கரன் வர்றதுக்கு முன்னாடியே மனம் தீர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்காது. எசேக்கியேல் 27வது அதிகாரம் 2வது 27:2. மனுபுத்திரனாகிய நீ இப்பொழுது தீருவின் பேரிலே புலம்பி. புலம்பல் பாட சொல்கிறாரு. ஏன் புலம்பல் பாட சொல்கிறார் அப்படின்னா 30வது வசனத்தை பாருங்க. ஒண்ணுமித்தாம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அழுது தங்கள் தலையின் மேல் புழுதி போட்டுக்கொண்டு சாம்பலிலே புரண்டு உனக்காக மொட்டையிட்டுக் கொண்டு. இது ஒரு சம்பவம் நடந்தவன அவங்க வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிட்டாங்க. லாஸ்ட் எவர்த்தி. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கலாமா? ஆமோஸ் எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரம் 10வது வசனம். 1070 8:10. உங்கள் பண்டிகை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகள் எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைமையில் மொட்டையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்கு துக்கி இருப்பது காரணமாக்கி அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். கசப்பான நாள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கசப்பாக ஆக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணத்தை சொல்றாரு. ஆனா இதுதான் முடிவு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒரு சாபத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா, அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தையும் பார்த்தோம் ஐயா. நாங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் பற்றிக்கொள்ள உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.